மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அல்லாஹ்வுடைய இடத்துல நிறுத்தியா கேட்குறாங்க. இந்த விளம்பரத்தை பார்த்து விட்டு அவரை நோக்கி மக்கள் போய் ஒவ்வொருத்தரா கியூல நின்று போய் வைத்தியம் பண்ணுவாங்களா? இருந்த இடத்துல இருந்து அவரை கூப்பிடுவாங்களா? அதே நேரத்தில் நாகூரில் உள்ள அவுளியான்னு கூப்பிடுறவன் அங்கங்க வந்து கூப்பிடுறானே, பல ஊர்ல இருந்து கூப்பிடுறானே, தெரியாத பாஷையில் கூப்பிடுறானே, குறைஞ்ச சத்தத்தில் கூப்பிடுறானே, மனசுல இருந்து கூப்பிடுறானே, எந்த இடத்துல வச்சிருக்கிறான் அவரை? அப்ப அவரை கூப்பிடும்போது அவர் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்திருக்கிறான். குழந்தைக்கு புரியுற மாதிரி நான் காரணம் சொல்றேன். மருத்துவரை கூப்பிடும்போது அந்த இடத்துல வைக்கல. ஒரு மருத்துவருக்கு ஆங்கிலம் தான் தெரியும், தமிழ் தெரியாது. இவன் தமிழ் அங்கே கூப்பிடுவானா? மொழிபெயர்ப்பாளர் கூட்டிட்டு போவான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் அவர் மனிதர் இடத்துல தான் வைத்து கேட்கிறான். ஒரு மருத்துவர்கிட்ட மருத்துவ உதவி நாடுகிறான் என்று சொன்னால் அந்த மருத்துவருக்கு அல்லாஹ்வுடைய தன்மை என்ன தன்மை இருக்குன்னு நினைச்சு கொடுப்பான். ஒன்று தன்மையும் இல்லை. நம்மளை மாதிரி தான் இவர் கேட்பார், தெளிவாக வழங்கியிருக்கிறான். நம்மளை மாதிரி தான் இவர் பார்ப்பார், தெளிவாக வழங்கியிருக்கிறான். நம்மளை மாதிரி தான் இவரால் ஹெல்ப் பண்ண முடியும், தெளிவாக வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வை போல பார்ப்பார் என்று மருத்துவரை பற்றி அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அல்லாஹ்வை போல கேட்பார் என்று மருத்துவரை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை. அல்லாஹ்வை போல கொடுப்பார் என்று மருத்துவரை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இறந்தவர்களை பற்றி அந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஷிர்க். அங்கதான் ஈக்குவல் ஆக்குறது, அங்கதான் சமமாக்குறது, அல்லாஹ்வுக்கு கூட்டாக ஆக்குவது. அப்ப அந்த தன்மை இருக்குன்னு உழவு தெளிவா பண்ண பிறகு என்ன செய்றீங்க? அவுலியாட்ட கேட்டா ஷிர்க்குங்கிறீங்க, மருத்துவர்கிட்ட கேட்டா ஷிர்க் இல்லைங்கிறீங்க. அதான் சொன்னோம், மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி கேட்டா ஷிர்க்கு தான். இந்த அவுலியாட்ட கேட்குறீங்களா அந்த மாதிரி ஒரு மருத்துவர்கிட்ட உலகத்தில் 50 பேர் எங்க இருந்து வேண்டாலும் எத்தனை பேர் வேண்டாலும் அவன் பாட்டு கேட்டான்னு சொன்னா அது ஷிர்க்கு தானே. அவர் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சிடறானா இல்லையா? அது உசுரோட இருந்தா என்ன, இறந்தவரா இருந்தா என்ன, இதெல்லாம் நான் முன்னாடி விளக்கி இருக்கிறேன். அதனால உயிரோடு இருக்கிறார் இறந்து போனாருங்கிற டாபிக் அங்க கிடையாது. எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார், கேட்கப்படக்கூடியவர் கூப்பிடப்படக்கூடியவர் மனிதன் இடத்தில் வைக்கப்பட்டு கூப்பிடப்படுகிறாரா, அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து கூப்பிடப்படுகிறாரா? இதுதான் கொஸ்டின். இந்த அம்சத்தின் அடிப்படையில் ஷிர்க் என்று சொன்னோம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு சமமாய் அல்லாஹ்வுக்கு லிமிட்டே இல்லை. அடுத்த வாதம், அல்லாஹ்வுக்கு லிமிட்டே கிடையாது. அல்லாஹ்வுடைய கேள்விக்கு லிமிட் இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வைக்கு லிமிட் இல்லை. இவங்களுக்கு லிமிட் இருக்குன்னு சொல்லும் போதே அங்க சமமாக்கலை அப்படிங்கிறாங்க. லிமிட் இல்லை இல்ல, இவருக்கு லிமிட் இல்லைன்னு நினைக்கிறிய, இவருடைய லிமிட் என்னப்ப? அல்லாஹ்வுக்கு லிமிட் இல்லை. லிமிட் இல்லைன்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ பேர் இருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் அது அனைத்தும் அவனுக்கு கேட்கும், அது லிமிட்டே கிடையாது. இவருக்கு லிமிட் இருக்குங்கிறீங்க. நீங்க அழைக்கக்கூடிய இறந்து போனவருக்கு லிமிட் உள்ளது, அது லிமிட் என்ன? அதான் ஆரம்பத்தில் கேட்டுட்டு இருக்கிறேன், அது என்ன லிமிட்? எவ்வளோ வரைக்கும் கேட்பாரு, எந்த அளவு டெசிபிள் இருந்தால் கேட்பாரு, எத்தனை பேருடைய இதை ஒரு நேரத்தில் கேட்பாரு, அது மாதிரி எல்லாம் ஒரு எந்த மொழியில் இருந்தால் கேட்பாரு, எந்த நேரத்தில் கேட்பாரு, யார் யாருக்கு எவ்வளவு லிமிட்டு? அப்போ அல்லாஹ்வுக்கு அன்லிமிட்னு சொல்றேன், லிமிட்டே இல்லைங்கிறேன். லிமிட் இல்லாதவராக இன்னொருவரை நீங்கள் கருதினீர்களே ஆனால் இந்த விஷயத்தில் கேட்பதில் பார்ப்பதில் அல்லாஹ்வை போல இவருக்கு லிமிட் இல்லை என்று நினைப்பீர்களே ஆனால்